இலங்கைக்கு கடற்படை நிகழ்ச்சிக்கு சென்ற இந்திய போர்க்கப்பல்கள் தற்போது மீட்புப் பணிகளுக்கும் உதவுகின்றன. பெருமழையையும் கட்டவிழ்த்த வெள்ளத்தையும் எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு உதவ ஆபரேஷன் சாகர்பந்து நடவடிக்கையில் போர்க்கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. சரி, அதன் சிறப்பம்சம் என்ன பார்க்கலாம். INS விக்ராந்த், INS உதயகிரி, இந்த இரு போர்க்கப்பல்கள் தான் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கும் இலங்கைக்கு உதவச் சென்றுள்ளன. INS விக்ராந்த் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். 2022 இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. 262 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் 45,000 டன் எடையும் கொண்டது. 1,34,000 சதுரடி பரப்பளவு கொண்ட இந்த கப்பலின் விரிவு 2 கால்பந்து மைதானங்களுக்கு இணையானது. விக்ராந்தில் ஒரே நேரத்தில் 1,600 முதல் 1,700 பேர் வரை பயணிக்க முடியும். இவ்வளவு பிரம்மாண்ட பரப்பளவின் காரணமாகவே விக்ராந்த் மிதக்கும் நகரம் என்று குறிப்பிடப்படுகிறது. மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பல் என்பதால் இதில் பெருமளவு நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்வதுடன் அதிக எண்ணிக்கையிலான ஹெலிகாப்டர்களையும் மீட்புப் பணியில் பயன்படுத்த முடியும். INS உதயகிரி இந்தியாவிலேயே கட்டப்பட்ட அதிநவீன ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல். ரேடாரில் சிக்காமல் கடலில் பயணிக்கும் வல்லமை பெற்றது உதயகிரி. சுமார் 149 மீட்டர் நீளமும் 6,670 டன் எடையும் கொண்டது. இந்த கப்பல் மணிக்கு 28 நாட் அல்லது 52 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இது நீர், வான் மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்களில் ஈடுபடக்கூடிய பல்நோக்கு போர்க்கப்பல். அதிவேகத்துக்கு பேர் போனது என்பதால் புயலில் பாதிக்கப்பட்ட கடற்கரை பகுதிகளை உடனடியாக அடைய முடியும். மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக ஒருங்கிணைக்க முடியும் என்பதால் உதயகிரி அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இக்கட்டான தருணத்தில் இரு கப்பல்களுமே பெரும் உதவியாக அமையும்.